எஸ்.எஸ். ராஜமௌலி இந்தியாவோட ஒன் ஆஃப் த எபிக் டைரக்டர் அண்ட் மகேஷ் பாபு இவங்களோட கூட்டணியில் வரப்போட படம் தான் வாரணாசி. படத்தோட பட்ஜெட்டு 1000 கோடி அப்படின்னா படம் எப்படி இருக்கும்? படத்தோட ப்ரோமோக்கு 25 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோமோ கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸை ராஜமௌலி குவிச்சு வச்சுருக்காரு. இந்த ப்ரோமோவில் ஓவரால் நம்மளால் படத்தை கெஸ் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் இது டைம் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் போட்டு பொழக்கிறாங்க. டைம்னு. பட் இந்த படத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த படத்தோட அண்டார்டிகா ஷாட் அதுமா நிறைய பேர் ஹைக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு சீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா போர்ஷன். இந்த ஆஃப்ரிக்கா போர்ஷன் காட்டும்போது தூரத்தில் ஒரு பேராஷூட் பறக்குது. ஸோ அது யாராக இருக்குங்கிறது கேள்விக்குறி தான். அண்ட் அடுத்தது அந்த மங்கி தாவர சீன். இது வந்து மகேஷ் பாபுவோட பெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அலாவுதீன் படத்துலலாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கீழே ஒரு பொண்ணு விழுறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் பிரியங்கா சோப்ராவாக இருக்கும். அங்கேயும் மகேஷ் பாபு இருந்து அவர் காப்பாற்றுறாங்க. இந்த மங்கி ஹனுமான் மேலே அந்த அவரோட வாலில் ஒரு வண்டி போகுது. அதுவும் யாருன்னு தெரியலை. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் மகேஷ் பாபுவாக தான் இருக்கும் அப்படின்னு சில பல ரூமர் பலவினாலுமே எனக்கு சரியாக தெரியலை இது என்னது அப்படின்னுட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். படம் 2027 ரிலீஸ் ஆக போகுது. மேக்ஸிமம் இந்த படம் ராமாயண படத்தோட பார்ட் 2க்கு கிராஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க.